எனக்கு ஒரு பெக்கு ஊத்துப்பா. டேய், அதெல்லாம் ஊத்த முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பா, வெளியில போய் குடிக்க வேணான்னு பாக்குறேன். இப்ப நீங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போய் குடிக்க வேண்டியது வரும். டேய், நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருந்தா நான் எப்ப கிளாஸோட இங்க வரப்போறேன்? என்னாச்சுடா? நான் குடிக்கிறதுக்காக இங்க வரலப்பா, நான் மனசை விட்டு பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன். சரி, உட்கார். சொல்லு, என்ன விஷயம்? பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். வேண்டாம். ஏய், என்னடா இது? ராவா குடிக்கிற? எனக்கு நடந்தது கல்யாணமே இல்லப்பா. ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய காத்திருந்து போராடி பண்ண கல்யாணப்பா இது. எனக்கு இது எந்த சந்தோஷமும் தரலப்பா. டேய், நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன். அஞ்சலி உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காடா. அவ உன்னை வெறுக்கவோ ஒதுக்கவோ நிச்சயமா மாட்டாடா. அப்போ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற தனிமை ரொம்ப கொடுமையானதுப்பா. புரியுதுடா. நம்மளால என்ன பண்ண முடியும்? உனக்கு 2 முறை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணோம். ஆனா 2 தடவையும் தள்ளி போயிடுச்சு. இப்ப என்னடானா வெண்பா அஞ்சலி மென்டலாவும் பிசிக்கலாவும் ஃபிட்டா இல்லைன்னு சொல்றா. அவளோட மெடிக்கல் இஷ்யூஸையும் நீ புரிஞ்சுக்கணும்டா. அகில், இனஃப். போதும் அகில், நிறுத்து. டேய், விடுப்பா. இந்த குடியாத எனக்கு அமைதி தரதான்னு பாக்குறேன். இங்க பார், குடி எப்பவுமே ஒரு மன அமைதியோ ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலையோ நிச்சயமா தராது. அட்லீஸ்ட் மனக்குழப்பங்களை கொண்டுடும் இல்லப்பா. என்ன மறந்து தூங்க வைக்கும். டே, உனக்கு தெரியுமா, நாம ஸ்டேபிளா இல்லாதப்போ குடிச்சோம்னா அந்த குடியோட கண்ட்ரோலுக்கு நாம போயிடுவோம். டேய், இன்னொன்னு சொல்லட்டுமா? வேணாப்பா. இப்போதைக்கு நான் எதுவும் கேட்கிற மனநிலைமையில இல்ல. சின்ன பசங்க உண்டில காசு சேர்க்கிற மாதிரி அஞ்சலி வந்ததோ நான் இதை வாங்கி தரணும் அதை வாங்கி தரணும்னு அங்க கூட்டிட்டு போனோம் இங்க கூட்டிட்டு போனோம்னு ஆசைகளை சேர்த்து வச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா என்னால அவளை ஒரு சினிமா கூட கூட்டிட்டு போக முடியலப்பா. டேய் பைத்தியக்காரா, என்னடா இது? என்னமோ வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்ட மாதிரி பேசுற. இந்த விஷயம் மட்டும் அஞ்சலிக்கு தெரிஞ்சா, டே அகில், உனக்கு என் மேல இவ்வளவு பாசமாடான்னு உன் கூட கை கோர்த்து சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவா. முதல்ல பெண்களோட மனசை வசப்படுத்தணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப இருக்கிற அந்த டைமை அதுக்காக யூஸ் பண்ணிக்க. பா, நீ வேறப்பா. நான் கிட்ட போனாலே விலகி விலகி போறப்பா. டே, போதும். அப்படியே அவ என்ன அருவருப்பா பாக்குற மாதிரி இருக்குப்பா. அகில், நீ பெண்களோட அதிகமா பழகினது இல்லடா. அதனாலதான் அவங்களோட சைக்காலஜி உனக்கு புரியல. என்னப்பா சைக்காலஜி? உன்னை விட்டு அவ ஒதுங்கி இருக்கான்னா அது மிகப்பெரிய காதல். அவளால தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியல, அதனால அப்படி இருக்கா, அவ்வளவுதான். அகில், அவ உன்னை வெறுக்கலடா. எங்க நீ டியூன் ஆயிடுவியோங்கிற பயத்துல உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறா. தட்ஸ் இட். அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுடா. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். என்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரியல. ஆனா எல்லாத்துக்கும் அஞ்சலி என் மேல வச்சிருக்க காதல் தான் காரணம்னு சொன்ன பாரு. அது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சாரிப்பா, இன்னொரு பேக்கு போட்டுக்கிறேன். ஏற்கனவே லிமிட்டை தாண்டிட்ட, போதுண்டா. இல்லப்பா, ரெடியா தான் இருக்க. கொஞ்சம் தூங்கணும்பா, ப்ளீஸ். ஓகே, ஆல் ரைட். இதுதான் லாஸ்ட். ஓகே. மெதுவா. ஓ, போய் படு. டேய், பாத்துரா, பாத்து. குட் நைட் பா.
ஸ்டடி. ஏய் சாரி சாரி சாரி. சாப்பிட்டியா? குடிச்சிருக்கியா? லைட்டா. குடிக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்ப குடிக்காத. அகில், சாரி சாரி. குடிக்கிறது எனக்கும் தான் பிடிக்காது. நான் எப்பவுமே அக்கேஷனலா குடிக்கிறவன். இப்ப ஏன் குடிச்சேன்னு காரணம் மட்டும் கேட்காத. தட்ஸ் மை பர்சனல். அஞ்சலி, உன் மேல எனக்கு நிறைய கோவம். ஆனா எல்லா கோவத்து மேலயும் அப்பா லிக்கரை கொடுத்து அப்படியே சால்வ் பண்ணிட்டாரு. அப்பா கூட உட்காந்து குடிச்சியா? Oh no 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 no. He is my friend. ரொம்ப நல்ல மனுஷன். ஆறாவது இப்ப குடிக்கிறப்ப he felt he is my father. அப்பதான் என்ன குடிக்க வேணாம்னு சொன்னாரு. மனைவி அவர்களே, நான் இந்த கட்டிலில் அமர உரிமை இருக்கிறதா? எங்க அப்பா சொன்னாரு, அவ உன்னை விட்டு விலகி இருக்கிறது வெறுப்பு இல்லடா, காதல்னு சொன்னாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நம்பினா அழகா இருந்தது. நீ ரொம்ப அழகஞ்சலி. ஆனா ஒரு கிளாஸ் டோருக்கு அந்த பக்கம் இருக்கிற தென்றல் காற்று மாதிரி ரொம்ப பக்கத்துல இருக்க. ஆனா குடிச்சா உனக்கு பிடிக்காதா? நீ விலகி இருந்தா கூட தான் எனக்கு பிடிக்காது. அதுக்காக முறைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அகில், ஒழுங்கா படுத்து தூங்கு. காலையில பேசிக்கலாம். ஏய், பேசணும்னா இப்பவே பேசணும். பேசுறது கூட போஸ்ட்போன் பண்ணணுமா? இப்ப நான் பேசினா அதை கேட்கக்கூடிய நிலைமையில நீ இல்ல. அஞ்சலி, நீ சொல்ல நினைக்கிறத ஒழுங்கா சொல்லிடு. மதிக்கிற அளவுக்கு நான் குடிக்கல. அப்படி குடிச்சிருந்தேன்னு வையேன், நான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். மேல் ஷவனிசம். மேல் ஷவனிசம். ஆண்கள் விடுதலைக்குன்னு இந்த நாடு முழுக்க 20,000 அமைப்பு இருக்கும். கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகுது, கை கோத்து நடக்க கூட நீ இன்னும் தயாரா இல்ல. இது நான் என்ன சொல்றது? ஃபீமேல் ஷாபனிசம் சொல்லவா? குடிச்சிருக்க, பேச வேண்டான்னு சொன்னா பேச வேண்டாம். பேசுறதுதான் குடிச்சிருக்கிறது. குடிக்கிறது எனக்கு பிடிக்காது. குடிச்சவங்க கூட எல்லாம் என்னால பேச முடியாது. எனக்கு கூட தான் குடிக்கிறது பிடிக்காது. ஆனா குடிச்சாதான் உங்ககிட்ட பேச முடியும்னு தோணுச்சு. நான் நெருங்கி வரப்போலாம் நீ விலகி போற. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. நானும் ரொம்ப ஆசையாதான் உன் கூட வாழ்க்கைய தொடங்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு அதுக்கு தான் அவ்வளோ அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன நடந்தது? குடிச்ச ஜூஸ்ல விஷம். இப்போ அதை கலந்தது யாரு? இந்த வீட்ல என்ன நடந்ததுன்னா நான் உன்னை கேட்கல. இது நான் நேசிக்கிற அகிலனோட வீடு, நான் மதிக்கிற சௌந்தர்யா அத்தையோட வீடு. இங்க என்ன நடந்தாலும் அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் அமைதி ஆயிட்டேன். மனசுக்குள்ள கொஞ்சம்
பயம் இருக்கு, ஒரு நடுக்கம் இருந்துட்டே இருக்கு. அதை கடந்து வரத்துக்கு எனக்கு கொஞ்சமாவது டைம் வேணும். உன்னை கொதிக்க விட்டு வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அகில் இப்படி விலகி இருக்கேன். அதையும் மீறி உடம்புதான் வேணும்னா சரி வா வா. ஏய், அது காதலே இல்ல அகில். நல்ல காதல் காத்திருக்கும். இப்போ நான் காத்திருக்கேன்ல, அந்த மாதிரி. என் மனசு வேணும்னா காத்திரு, இல்லைன்னா உன் இஷ்டம். உன் சூழ்நிலையை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அஞ்சலி. அதே மாதிரி நீயும் என்னோட வேதனையை புரிஞ்சுக்கணும்ல. பாரதி மாமா, பாரதி மாமா, பாரதி மாமா, பாரதி மாமா, பாரதி மாமா, கண்ணம்மா, பாரதி மாமா, பாரதி கண்ணம்மா. மாமா. கண்ணம்மா, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன உன் இதயம் பாரதி மாமா பாரதி மாமான்னு துடிக்குதா? இல்ல மாமா, அது லேப்டாப் தான் துடிக்குது. அதுக்கு நான் பாரதி மாமா பாரதி மாமான்னு துடிக்கிறதுக்கு கத்து கொடுக்கறேன். ஐயோ அப்பா, முடியலடா சாமி. நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு கண்ணம்மா. போங்க மாமா, நிஜமாதான் சொல்றேன். இதயத்தை பேர் சொல்லி துடிக்க வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. உன் காதை கூட ம்ஹும். குடுன்ற அப்புறம் பாரு, உன் இதயம் தூங்கும் போது கூட பாரதி மாமா பாரதி மாமான்னு என் பேரை சொல்லி தான் துடிக்கும். ம். மனுஷனை பாருங்க, காலங்காத்தால இப்படி ஒரு பேச்சியா பேசுவாங்க. போய் வாய கழுவுங்க போங்க. ஏன் பேசக்கூடாது? இதுக்கெல்லாம் நாலு பொழுது காலம்லாம் கிடையாது. எப்ப வேணாலும் பேசலாம். ம். நல்ல புத்தியோட ஹாஸ்பிடல் போற வழிய பாருங்க. இன்னைக்கு ஆபரேஷன் இருக்குல்ல? இருக்கு கண்ணம்மா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்ப சீரியஸாவே கேக்குறேன், நம்ம ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணோம்? ஆ, எதுவா இருந்தாலும் நைட் பேசிக்கலாம். இப்ப கிளம்புங்க போங்க. கேக்குற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. அகிலனஞ்சலி கல்யாணத்துக்காக தான் நம்ம எல்லாத்தையும் தள்ளி வச்சோம். ஆமா. இப்பதான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் தானே? ஆமா. அப்போ நமக்கு என்ன தடை இருக்கு? நம்மளும் நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம்ல கண்ணம்மா. காலையில இந்த டிஸ்கஷன் தேவையான்னு கேட்டேன். வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான விஷயம் கண்ணம்மா. இருக்கட்டும் மாமா, எனக்கு கூச்சமா இருக்குல்ல. நீங்க போங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி கண்ணம்மா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். நைட் வரும்போது பூ வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள நீ டிசைட் பண்ணி வை, அத சாமிக்கு போடுறதா இல்ல உன் தலையில வச்சுக்கிறதான்னு. ம், சரி போயிட்டு வாங்க, நான் நைட்டு சொல்றேன். நல்ல முடிவா எடு கண்ணம்மா. வரேன். ஏய், ம்? நாளையில இருந்து உன் இதயம் பாரதி மாமா பாரதி மாமான்னு துடிக்கணும்னா நல்ல முடிவா எடு கண்ணம்மா. சரியா? வேண்டாம் மாமா, அது எப்பவும் போல லேப்டாப் லேப்டாப்னு துடிச்சா போதும். டேய், விவரம் இல்லாத பொண்ணுன்னு ஏமாத்துறியா? அது எப்படிடா ஹார்ட் உன் பேரை சொல்லி துடிக்கும்? அதெல்லாம் உனக்கு புரியாத அறிவு. நல்லா கேட்டா மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லி இதயம் துடிக்குமா? ஆமாவாடா. அட அறிவு கட்ட அறிவு, அவர்தான் வேலை இல்லாம சொல்லிட்டு இருக்காருன்னா அதை நீயும் நம்பிட்டு இருக்க. பாரதி மாமா, நேரமாச்சு, வாங்க போலாம். வாங்க. ம். நம்ம இதுவும் எப்படி துடிக்கும்? வச்சு பாப்போம். கணபதி மாமா, கணபதி மாமா. குட் மார்னிங் Morning. டாக்டர். Morning. குட் மார்னிங். டேய், Morning, sir. குட் மார்னிங் டா. மார்னிங். மார்னிங். சிஸ்டர், கேபினுக்கு வாங்க. சொல்லுங்க மேடம். இந்த ஃபைலை டாக்டர் பாரதி கிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு ஓகே வாங்க. மேடம். என்ன சிஸ்டர் இப்படி பாக்குறீங்க? மேடம், சாரில ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. உனக்கு பிடிச்ச மாதிரியே டாக்டர் பாரதிக்கும் பிடிக்கணும். ஒரு பக்கம் பாரதியை இம்ப்ரெஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் கண்ணம்மா மேல வெறுப்பு வர வைக்கணும். அதுதான் நம்ம பிளான்.
ஹலோ, பூக்கராஜ் தானே? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அது இந்த பக்கம் வரும்போது ஒரு 10 முழம் பூ மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? நல்ல நெருக்கமா கட்டி எடுத்துட்டு வாங்க. இல்ல சாமிக்கு. சரிம்மா, ஓகே. சார் சார் ஆ? வெண்பா மேடம் சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாரதி, ஹேய், சார் இன்னைக்கு செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல. நீ எப்போ வந்த வெண்பா? அப்போ நான் வந்தது கூட நீங்க கவனிக்கல. அப்படி என்னடா சந்தோஷம்? தலைக்கால் புரியாத அளவுக்கு? தலைக்கால் புரியாமலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இந்த ஃபைல்ல இருக்க கையெழுத்தே சொல்லுது நீ தலைக்கால் புரியாம தான் இருக்கேன்னு. ஏன் கையெழுத்து ஏன் கையெழுத்து மாதிரி இல்லையா? அப்படிலாம் தப்பா போட மாட்டேனே. கையெழுத்துலாம் சாரோட கையெழுத்து தான், ஆனா பேர் தான் கண்ணம்மான்னு இருக்கு. கண்ணம்? அப்படி என்னடா ஹாப்பினஸ் உனக்கு? அது வந்து இரு, நான் கையெழுத்து மாத்தி போடுறேன். பேச்ச மாத்தாத. முதல்ல என்ன சந்தோஷம்னு சொல்லு. அது கொஞ்சம் பர்சனல் விட. பேச்ச மாத்தாத. முதல்ல என்ன சந்தோஷம்னு சொல்லு. அது கொஞ்சம் பர்சனல் விட. உனக்கும் எனக்கும் மத்தியில இப்ப பர்சனல் வேற இருக்குல்ல. அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தா நான் அமெரிக்காவுக்கே டிக்கெட் போட்டுக்கிறேன்ப்பா. ஏய், அப்படிலாம் இல்லை வெண்பா. எப்படி சொல்றது, அது சொல்ல கூச்சப்படுற சின்ன ரகசியங்கள் கூட இருக்கக்கூடாதா? நீ ரகசியத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணல, கொஞ்சம் மெதப்லியும் தான் இருக்க. மெதப்லையா? என்ன சொல்ற? பாரதி, என்கிட்ட இருக்க சேஞ்ச் கூட நீ கவனிக்காம இருக்கனா நீ வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கிற. தட் இஸ் கால்ட் மெதப்பு. உன்கிட்ட சேஞ்சா? ஏய், சாரி கட்டிட்டு வந்திருக்கியா? சான்ஸே இல்லை வெண்பா, செம்ம அழகா இருக்க. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு உன்னை சைட் அடிக்கிறான்ற அளவுக்கு அழகா இருக்கேன்னு பாத்துக்குவேன். அப்போ சைட் அடி. ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி விடுடா, என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படின்னு ரகசியம்? அது வேற ஒண்ணும் வெண்பா. கண்ணம்மாவும் நானும் இன்னையில இருந்து எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலான் இருக்கோம். நான் அதை நினைச்சிட்டே இருந்தேனா, அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். ஏண்டா அதுக்கு இந்த நாள் கிழமையெல்லாம் கிடையாதா? பஞ்சாங்கம்லாம் பாப்பாங்கல்ல. நல்ல மனசு ஒண்ணு கூடுறதுக்கு நேரம் காலெல்லாம் எதுக்கு? கண்ணம்மா பாவம் வேண்பா, அவளுக்குன்னு எந்த சந்தோஷமும் அந்த வீட்டில் இல்லை. அட்லீஸ்ட் இந்த சந்தோஷமாவது இருக்கட்டுமேன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆல் தி பெஸ்ட் பாரதி. சரி, நான் வந்துடுறேன். யா.